வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான கிறிஸ்துவின் சீசத்துவம் பகுதி 2க்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த பகுதி 2லே நாம் சத்தியத்தை அறியுங்கள் என்ற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அது என்னவென்று பார்க்கலாம். நாம் சத்தியம் என்றால் அது தேவனை பற்றியதான செய்தியாக இருக்கிறது, அது தேவனை அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்திருக்க வேண்டும். அப்ப சத்தியம் உள்ள தேவனை வெளிப்படுத்துகிற இந்த சத்திய வேதத்தை தான் நாம் சத்தியம் என்றும், அந்த வேதாமம் வெளிப்படுத்துகிற சத்தியமுள்ள தேவனை தான் நாம் சத்தியம் என்றும் அறிந்திருக்க வேண்டும். சத்தியமுள்ள தேவனை, தேவனுடைய எண்ணங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வார்த்தைகளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்தியத்தையும் சத்தியமுள்ள தேவனையும் அறிந்து கொள்வதற்கு பல வழிகள் அல்ல, ஒரே வழிதான் அந்த சத்தியமுள்ள தேவனை அறிவிக்கிற பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இந்த பரிசுத்த வேதாகமானது பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் 2 பெரும் பிரிவுகளாக இருப்பதை நாம் கவனிக்க முடியும். முதலாவது பழைய உடன்படிக்கை என்றும், இரண்டாவது புதிய உடன்படிக்கை என்றும் 2 பெரும் பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் அடங்கியதாகவும், புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாகவும் தான் இந்த வேதாகமம் இருக்கிறது. மொத்தமாக 66 புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பை தான் நாம் சத்தியம் அல்லது சத்திய வேதம் என்றும் பரிசுத்த வேதாகமம் என்றும் அழைக்கிறோம். இதை கிட்டத்தட்ட 40 ஆக்கியோன்கள் வெவ்வேறு சூழல்களிலே, வெவ்வேறு காலங்களிலே, வெவ்வேறு அரசியல் சூழ்நிலைகளிலே இதை எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1600 ஆண்டுகளிலே 3 கண்டங்களிலிருந்து 3 மொழிகளிலே எழுதப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமானது பரிசுத்தமுள்ள மெய்யான தேவனை குறித்து அறிவிக்கிற சத்தியமாக இருக்கிறது. அப்ப நாம் இன்றைய தலைப்பின் அடிப்படையில் சத்தியத்தை அறியுங்கள் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் அணுக வேண்டிய ஒரு வழி உண்டென்றால் அது நீங்கள் உங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கிற இந்த வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தின் வாயிலாக தான் சத்தியத்தின் மூலமாக சத்தியமுள்ள தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த சத்தியமுள்ள இந்த வேதாகமம் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாது. ஏனென்றால் சத்தியம் எப்பொழுதும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது. சத்தியம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. தேவன் சத்தியமாகிய இருக்கிறதால் அந்த சத்தியம் அவர் அறிவித்த சத்தியமானதும் மாறாத நிலைத்திருக்கிற தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. இப்படியான தேவனுடைய வார்த்தைகளை தன்னகத்தே கொண்ட தனித்துவமான புத்தகத்தின் தொகுப்பை தான் நாம் சத்தியம் என்று அறிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாகவே அறிந்து கொள்ளவும் வேண்டும். சிலர் இந்த வேதாகமத்தை அறிந்திருப்பதாக சொல்வார்கள், சிலர் இந்த வேதாகமத்திலிருந்து அறிவிப்பதாக சொல்வார்கள். ஆனால் வேதாகமம் முழு தேவனுடைய ஆலோசனையிலே, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய மனிதர்களை கொண்டு ஏவனினாலே அது சத்தியத்தை உரைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை பேசுகிறதாக, சத்தியத்தை போதிக்கிறதாக கூறிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் சில சமயங்களிலே தங்களுடைய கருத்துக்களையும் அதில் திணித்து விடுகின்றனர். இப்படியாக சத்தியத்தை சில சமயங்களிலே மனிதர்கள் அதை கலப்படமாக்கி விடுகிறார்கள். கலப்படமான ஒன்றை அவர்கள் சத்தியமாக கூறுவது மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கும், மனிதர்கள் விசுவாசிப்பதற்கும், மனிதர்கள் பின்பற்றுவதற்கும் அது அவர்களை மிகவும் சிரமத்துக்குள்ளாக ஆக்கிவிடுகிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சத்தியமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த சத்தியமுள்ள தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நமக்கு அந்த வேதாகமம் அறிவிக்கிறது. அந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் திருத்துவ தேவனாக, திரியேக தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி உண்டென்றால் இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மாத்திரம் மூலமே ஒருவர் தேவனை அறிந்து கொண்டு தேவனை பின்பற்ற முடியும். அப்படியானால் இந்த வேதாகமம் தேவன் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. அப்ப தேவன் இருக்கிறார் என்றால் அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார் என்ற செய்தியும் இதே வேதாகமம் நமக்கு அறிவிக்கிறது. அப்ப நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும், தேவனை திரியேக தேவனாக அறிந்திருக்க வேண்டும். இந்த திரியேக தேவனை இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் மிக 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 அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதன் அடிப்படையிலே நீங்கள் அந்த தேவனை அறிந்து சத்தியத்தை அறிந்து இருப்பீர்களானால் உங்களுடைய விசுவாசம் மெய்யான விசுவாசமாகவும், நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், விசுவாசிக்கிற தேவன் மெய்யான தேவனாகவும் இருப்பார். நீங்கள் மெய்யான ரட்சிப்பை பெற்ற நித்திய ஜீவனுக்குள்ள உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீர்கள். அப்ப இந்த திரியேக தேவனை குறித்து சில காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து விசுவாசிப்பது நமக்கு மிக மிக நல்லது. இந்த திருத்துவம் வேதாகமத்தினுடைய மெய்யான தேவனை மற்ற தெய்வங்களிலிருந்தே தனித்துவப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் சில வரையறைகளுக்கு உட்பட்டு சிந்திக்கிற திறன் உடையவனாக இருக்கிறான். அவன் புரிந்து கொள்வதிலும் இந்த பூமியினுடைய வரையறைக்குட்பட்டு புரிந்து கொள்ளுகிற சில திறன்களை உடையவனாக இருக்கிறான். ஆனால் கால வரையறைக்கு அப்பாற்பட்ட தேவனை மனிதன் புரிந்து கொள்வது என்பது மிக 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 கடினமான ஒன்று. ஏனென்றால் தேவனுடைய சிருஷ்டிப்புகளை தேவன் வெளிப்படுத்தாத பட்சத்தில் ஒரு மனிதனால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தாத பட்சத்தில் மனிதனாகவே கால வரையறைக்கு அப்பாற்பட்ட தேவனை புரிந்து கொள்ள இயலாது. அப்படியானால் தேவனையும் தேவனுடைய சிருஷ்டிப்புகளையும் அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி உண்டென்றால் அது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இந்த பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு என்று நாம் பார்த்தோம். அந்த 66 புத்தகங்களுடைய தொகுப்பிலே முதல் புத்தகமாக ஆதியாகமம் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆதியாகமத்தினுடைய 50 அதிகாரங்களை கொண்ட அந்த ஆதியாகமம் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே தேவன் தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். தேவன் இருக்கிறார் என்றும் அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார் என்றும் தேவன் பன்மையில் இருக்கிறார் என்பதையும் இந்த வேதாகமம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அப்ப வேதாகமத்தினுடைய வெளிச்சத்திலே தேவனையும் தேவனுடைய பண்புகளையும் நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தின் அடிப்படையிலான விசுவாசமாக இருக்கும். இந்த திருத்துவம் உபதேசம் என்பது பல தெய்வ கோட்பாடுகளை வலியுறுத்துகிற காரியம் அல்ல. முதலாவது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த திருத்துவ உபதேசத்திலே ஒரு நபர் கோட்பாடையும் இது வலியுறுத்துவதில்லை. திருத்துவம் என்பதனாலே இது பல தெய்வ கோட்பாடுகளையும் வலியுறுத்துவதில்லை. திருத்துவம் ஒரு நபர் கோட்பாடையும் வலியுறுத்துவதில்லை. அப்படியானால் இந்த திருத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி அநேகருக்கு எழும்பலாம். இந்த திருத்துவத்தை குறித்து வேதாகமம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். தேவன் ஒருவரே என்கிறது. இந்த வேதாகமம் வெளிப்படுத்தும் சத்தியம், மெய்யான தேவனுடைய எண்ணங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும் சத்தியம் தேவன் ஒருவரே என்பதை நமக்கு அறிவிக்கிறது. அந்த ஒரே தேவன் நித்தியராக, சிருஷ்டிகராக, பரிசுத்தராக, சத்தியராக இருக்கிறார் என்பதையும் நமக்கு அறிவிக்கிறது. அப்ப நாம் அறிந்து கொள்வது தேவனை குறித்து. அந்த தேவனை தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது தேவன் ஒருவரே என்றும் அவர் நித்திய, சத்திய, சிருஷ்டிகராக
பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. அதே சமயம் அந்த தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என 3 தனிப்பட்ட நபர்களாக இருப்பதையும் நமக்கு அறிவிக்கிறது. 3 தனிப்பட்ட நபர்களை தான் சிலர் என்ன சொல்லுகிறார்கள், பல தெய்வ கோட்பாடு என்று சொல்லிவிடுகிறார்கள். 3 நபர்கள் என்று சொல்வதனாலே பல தெய்வ கோட்பாட்டை வேதாகமம் வெளிப்படுத்தவில்லை. ஒரே தேவன் உண்டென்றும் அந்த ஒரே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என 3 தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தையும் இந்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த 3 தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இவர்கள் தெய்வீகத்திலும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களாக, ஐக்கியமானவர்களாக, நித்தியமானவர்களாக எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை இந்த வேதாகமம் நமக்கு அறிவிக்கிறது. அப்ப திருத்துவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதிலளிப்பது மிக ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். ஏன், மனிதன் வரையறைக்குட்பட்ட விதத்திலே அவன் புரிந்து கொள்வதும் அவன் விவரிப்பதும் இருப்பதினாலே வரையறைக்கு அப்பாற்பட்ட தேவனை அவன் புரிந்து கொண்டு விவரிப்பது என்பது சில சமயங்களிலே அது கடினமாக்கி விடுகிறது. அப்படி என்றால் இந்த திருத்துவ உபதேசத்தை எப்படி அறிந்து கொண்டு எப்படி விசுவாசிப்பது என்றால், இந்த வேதாகமம் வெளிப்படுத்தும் சத்தியத்தின் மூலமாக உள்ள பிரகாரமாக நீங்கள் அறிந்து உங்களால விசுவாசிக்க முடியும். நீங்கள் புரிந்து கொள்வதும் விவரிப்பதும் கடினமாக இருப்பினும் நீங்கள் விசுவாசிப்பது என்பது மிக மிக எளிமையான ஒன்று. நித்தியமான ஒரே தேவன் 3 தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். அந்த மூவரும் ஐக்கியப்பட்டு ஒன்றாக சமமாக இருக்கிறார்கள் என்பதே வேதாகமத்தின் அடிப்படையிலான திருத்துவ உபதேசம் ஆகும். ஒரே தேவன், நித்தியமான தேவன் 3 தனிப்பட்ட நபர்களாக ஐக்கியத்திலே ஒன்றாக சமமாக இருக்கிறார்கள் என்பதுதான் திருத்துவ உபதேசம். எப்படி தேவன் ஒருவரே என்று சொல்லி ஒரே நபராக, அதே சமயம் தேவன் 3 நபர்கள் என்று சொல்லி 3 தெய்வங்களாக இல்லாமல் எப்படி இருக்கலாம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். தேவன் ஒருவரே என்றால் ஒரு நபராக தான் இருக்க வேண்டும். தேவன் 3 நபர்களாக இருக்கிறார்கள் என்றால் 3 தெய்வங்களாக தான் இருக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். எப்படி ஒரே தேவன் 3 நபராக, அதே சமயம் 3 நபர் ஒரே தேவனாக இருக்கலாம் என்ற கேள்விக்கு உங்களிடம் பதிலும் அதுக்கான விவரமும் குறைவாக இருக்கலாம். ஏன், மனித வரையறைக்கு உட்பட்ட விதத்திலே ஒரு மனிதனாக இந்த காரியத்தை புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். அதே சமயம் இந்த காரியத்தை விசுவாசிப்பது என்பது மிக மிக எளிமையானது. ஒரே தேவன் 3 தனிப்பட்ட நபர்களாக அவர் எப்பொழுதுமே நித்தியமாக இருக்கிறார் என்பதுதான் திருத்துவ உபதேசம். திருத்துவ உபதேசத்தை விவரிப்பது கடினமாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கலாம். விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் ஒரே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என 3 தனிப்பட்ட நபராக இருக்கிறார் என்ற தேவனே வெளிப்படுத்தின அவருடைய இயல்புகளை நீங்கள் சத்தியமாக அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இதுதான் வேதாகமத்தின் அடிப்படையிலே தேவன் வெளிப்படுத்தும் திருத்துவ உபதேசமாக இருக்கிறது. நீங்கள் இதை ஒருவேளை எளிமையாக அறிந்து கொண்டு எளிமையாக விவரிக்க முயற்சி பண்ணி ஒரு தேவன் ஒரு நபர் என்றும் அந்த ஒரே நபர் வெவ்வேறு சமயங்களிலே, வெவ்வேறு காலகட்டங்களிலே, வெவ்வேறு அம்சங்களிலே தம்மை வெளிப்படுத்தினார் என்று எளிமையாக விவரித்து விட்டீர்களானால் அது வேதாகமத்தின் அடிப்படையிலான திருத்துவ உபதேசம் கிடையாது. அது திருத்துவ உபதேச சத்தியத்தை மறுக்கும் ஒரு செயலாகும். அப்ப நாம் தேவன் தம்முடைய அடையாளத்தை, தம்முடைய பண்புகளை, இயற்பண்புகளை வெளிப்படுத்தியிருக்கும் போது தேவன் வெளிப்படுத்தின பிரகாரமாக விசுவாசிப்பதற்கு நம்மை தாழ்த்த வேண்டுமே தவிர, மற்றபடி நான் விசுவாசிக்கிற தேவன் இப்படிதான் இருக்கிறார் என்பதை விவரிக்க முயற்சி பண்ணி அவருக்கான தவறான அடையாளத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் மறுக்கும் விதத்திலே அந்த செய்தி அவரை தவறாக சித்தரித்து விடக்கூடும். அப்ப தேவனை விவரிப்பதாக எண்ணி பலர் இவ்விதமாக மனித வரையறைக்கு உட்பட்ட விதத்திலே உதாரணங்களை பயன்படுத்தி அவரை எளிமையாக விளக்கி அவரை தவறாக சித்தரித்து விடுகின்றனர். தேவனுடைய
இந்த இயல் பண்புகளை அவர்கள் சரியாக அறியாத காரணத்தினாலே இப்படி தவறாக அவர்கள் அறிவித்து தேவனுடைய திருத்துவ உபதேச சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? திருத்துவ உபதேசம் வேதாமம் வெளிப்படுத்தும் சத்தியமாக இருக்கிறது. மனிதன் புரிந்து கொள்வதற்கும் விவரிப்பதற்கும் மிக கடினமான ஒன்றதாக இருக்கிறது. அதே சமயம் மனிதர்கள் சிலர் தங்களுடைய தேவனை விவரிப்பதாக எண்ணி அவரை தவறாக சித்தரித்து விடுகின்றனர். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய எண்ணங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும் தேவனுடைய சத்தியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த சத்தியம் அந்த மெய்யான தேவனை நம்ம அறிவிக்கிறதுனாலே, அந்த மெய்யான தேவனை நாம் அறிந்து கொள்வதனாலே நம்மை அது நித்தியத்தில் சேர்க்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது போதுமானது. ஒருவேளை நான் அறிந்து விசுவாசித்திருக்கிற என்னுடைய அந்த திரியேக தேவனை என்னால் விவரிக்க கூடாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய உள்ளத்துக்கு அவரை பற்றியதான விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பதற்கு இந்த சத்தியம் வெளிப்படுத்தும் வார்த்தைகளின் அடிப்படையிலே நான் அறிந்திருந்தால் அது போதுமானதாக இருக்கிறது. அப்ப இந்த வேதாமம் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் சத்தியம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஒரே மெய்யான தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அந்த திரியேக தேவனிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த மூவரும் ஐக்கியத்திலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் நபர்களே மூவராக இருந்தாலும் ஐக்கியத்திலே ஒன்றாக இருப்பதை தான் தேவன் ஒருவரே என்ற வார்த்தை நமக்கு விளக்கப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 3 தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இவர்கள் சமமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் நித்தியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நித்தியமான திரியேக தேவனை நாம் சத்தியத்தினால் அறிந்து கொண்டு நாம் அவரில் வளருவது தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் வேதம் வெளிப்படுத்துகிற வெளிச்சத்திலே இந்த ஒன்றான மெய்தேவனை நீங்கள் அறிந்து அவர் திரியேக தேவனாய் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவரை தொடர்ந்து பின்பற்றுவீர்களானால் அந்த சத்தியம் உங்களை நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் அடுத்த செய்திகளிலே தேவனை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.